நல்லா இனிப்பாக இருக்குங்க. நான் அந்த ட்ரைவ் ஒன்று சாப்பிடுவேன் தெரியுமா, இந்த ரெக்கார்டுக்கெலாம் ஓட்ட சொல்ல ட்ரைவ் ஒன்று. கரெக்டு, அவங்க இதுக்குள்ளே இருக்கிற பீஸை தான் எடுக்கிறாங்க. க்ரீன் ஆப்பிள், இங்கே பாருங்கள், க்ரீன் ஆப்பிள் கூட இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்டரில் இருக்கோம். உண்டர்லேருந்து இப்போ வந்து இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜ் துர்த்துக் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போக போகிறோம். அதே மாதிரி இப்போ இந்த ஹோட்டலு இந்த இடம்லாம் சுற்றி காட்டுறேன்னு சொன்னேன்ல நேற்று வீடியோவில். அதனால் இன்றைக்கி வந்துட்டு இப்போ ரூம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் இப்போ பாருங்கள். ரூம் வந்து நல்லா ஒரு கிங் சைஸ் பெட் போட்டு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. கீழே மேட்லாம் போட்டிருக்காங்க. சில ஊரில் வந்து குளிரே இல்லாத இடத்துலலாம் கூட மேட்டை போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக ஓடு தான். சரி, இது என்னது மூங்கில் மரம் தான் போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு. அதே மாதிரி இதுலேயும் வந்து மேலே வந்து மூங்கில் தான் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே எப்படி ரூஃபாக என்ன போட்டு வச்சுருக்காங்க, எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இப்போ வாங்க நம்ம போகலாம். நான் வேறு செருப்பு வந்து சைட் பாக்ஸ்லேயே வச்சுருக்கேன்னா, அதனால் இப்போ காலை இங்கே வச்சோன்னே குளிர போகுது எனக்கு. இப்போ டெம்பரேச்சர் வந்து அரௌண்ட் வந்து 20 டிகிரி இருக்குது. இங்கே வந்து ஏதோ ஒரு மரத்தில் வந்து ஆப்ரிகாட்டை ஏதோ ஒரு இது இருக்குன்னாங்க, பழம் போசலை சாப்பிட்லான்னாங்க. அந்த மரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்கள் ரூம்லேருந்து ஜஸ்ட் இப்படி வெளியே வந்தீங்கன்னா அப்படி வியூ பார்த்தீங்களா, அப்படியே மலை நறுக்குன்னு இருக்குது. காலையில் சன்ரைஸ் இந்த பக்கம் ஆச்சு, எடுக்கலான்னு தான் பார்த்தோம். ஆனால் நம்மளால் காலையில் எந்திரிக்க முடியல. நைட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கே வந்து 1 o'clock ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மாடிக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம கூட வந்த நம்ம நண்பர்னா பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே துணியெல்லாம் துவைச்சி காய வச்சுட்டாரு. நம்ம துவைக்கிற அளவுக்குலாம் துணி எடுத்துகிட்டு வரல. எத்தனை வந்த துணியை இன்னும் போட்டு முடிக்கல நம்ம. ப்ரோ ஹாய், வாங்க இப்போ மாடிக்கு போகலாம். வெறுங்காலோடு நடக்கிறது நல்லா சில்லுன்னு இருக்குது. பட் அந்த சில்னஸ் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஏறிச்சுன்னா காலுக்கு அப்படியே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வெயில் தான் அடிக்குது. இப்போது கரெக்டான டெம்பரேச்சர் லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 20 டிகிரின்னு நினைக்கிறேன், 18 டிகிரி. மாடிக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மாடியிலேருந்து வியூ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் சோலார்லாம் வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது, அவ்வளோதாங்க. மாடி ஏறி இறங்கினோடனே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் நேரம் நடக்கூடாது, நடந்துட்டேன்னா அவ்வளோதான். கீழே அவங்க ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்களே, அது வந்து ஏதோ பாதாமா. வாங்க இப்போ அதை போய் பார்க்கலாம். அதே மாதிரி இவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் இதெல்லாம். ஸோ இருக்குல்ல, இந்த இடம் ஃபுல்லாக காம்பவுண்ட் வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகுது பாருங்கள். அங்கே போயிட்டு அது கேட் இருக்குல்ல, அது வரைக்கும் இவங்க காம்பவுண்ட் தான். இந்த செடிக்கு பேக் சைடு தான் எங்கள் பைக் நிற்குது. நேற்று நைட் வர சொல்ல இந்த ஒத்தடி பாதை சுத்தமாக லைட்டே இல்லை, வெளிச்சமே தெரில. இதுதாங்க அவங்க கெஸ்ட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது. கீழேயும் இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரு, அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோர்லேயும் ரூம் இருக்குது. அதே மாதிரி அந்த சைடும் நிறைய ரூம்ஸ் இருக்குது. வாங்க இப்போ இது என்னதுன்னு பார்ப்போம். बादाम है एक दो, एक पीस मीठा वाला दे दूंगा उधर से. बादाम भैया, ஆப்ரிகாட் ஃப்ரூட் அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஆப்ரிகாட் அந்த ஃப்ரூட் எடுத்துகிட்டு வருவார், அதை சாப்பிட வேண்டியதான். இந்த பக்கம் நான் கம்பி சுற்றி போகுது, ஏற்கனவே மூச்சு வாங்குது. இந்த கம்பியில் ஏறினா சுத்தமாக சுற்றிடும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு பாதாம் மரம் இருக்குல்ல, அது மாதிரி தான் இதுவும். பட் ஆனால் இது வந்து ரொம்ப சப்பையாக இருக்குது. எங்கள் வீட்டில் உள்ளதில் வந்து அது நீட்டாக இருக்கும், அந்த பாதாம் மரத்தில் உள்ளது. டெல்லி காலையில் ஒரு 10 பாதாம் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட் இங்கேயே சொல்லியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். அவர் ரூமில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. இதை கழுவி எடுத்துன்னு வந்திருக்கார், இந்த உடைக்கிறார். ये खाओ, देखो मज़ा कितना है. அப்படிங்களா? एप्रिकॉट फ्रूट किधर है भाई? वन एप्रिकॉट फ्रूट या वो है ना, दिस इज नजर मानो. हाँ ठीक है, वहाँ जाओ ना, जूते पे चप न जा, ते तो चप दिया जोड़े इधर.
सब्जियां जोड़े इधर आओ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. கோஸு அது என்ன செடின்னு தெரியலையே. கோஸ் இருக்குங்க. நிறையா இவங்களே வந்து நிறையா காய்கறி போட்டுக்கிறாங்க. ஓகே. थैंक यू भैया. फ्रूट किधर है भैया? एप्रिकॉट इधर आओ. हाँ फाइन. थैंक यू भैया. ऑर्डर का रिव्यू डालना सर. हाँ ऑर्डर का रिव्यू डालना. நாங்கள் பார்த்தோங்க ஆப்ரிகாட் ஃப்ரூட் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் பழுத்துருக்கு பாருங்களேன். ஐயோ இங்கே பாருங்கள் மேலே ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் தெரியுதுல்ல, அது எல்லாமே பழம் தான். ஐயோ இங்கே பாருங்க பக்கத்துலேருந்தே ஒன்று எடுத்து கொடுத்துட்டார். சாப்பிடுவோமா பையா? அப்படியே சாப்பிட்லாம். ஓகே. बहुत बढ़िया. ठंडे पानी में डालो थोड़ा देखो. ठंडा पानी. அவர் என்ன சொல்கிறாரு, லைட்டாக தண்ணியில் கழுவிட்டு அப்படியே சாப்பிட சொல்கிறார். தண்ணியில் கழுவிடும். செம சில்லுன்னு இருக்குப்பா தண்ணி. இங்கே அங்கங்கே உளுந்து கிடக்குது பாருங்க. சரி சாப்பிடுவோமா? நல்லா இனிப்பாக இருக்குங்க. நான் அந்த ட்ரை ஒன்று சாப்பிடுவேன் தெரியுமா, இந்த ரெக்கார்டுக்கெலாம் போட்ட சொல்ல ட்ரை ஒன்று, அது இதுதான். Ombay Guest House. Ombay Guest House. Yeah, Ombay Guest House. நல்லா இருக்கு. Ombay Guest House. போசில் ஒரு 5-6 பழம் எடுத்துன்னு போயிடலாம், கழுவி வச்சுக்கலாம் வண்டியில். இப்போ போகிறோம்ல, இப்போ இதுக்கு போகிறோம்ல துர்த்துக்கு, அங்கே போசில் இது சாப்பிட்லாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே இருக்கிறது தான் அவங்க உடச்சி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவோம், இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம உடச்சி பார்ப்போம். போவோமா? கரெக்டு, அவங்க இதுக்குள்ளே இருக்கிற பீஸை தான் எடுக்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது, நம்ம வீட்டில் இருக்கிறது பாதாம் பழம் அது வேறு மாதிரி இருக்குமே, எங்கே போச்சு? இதோ இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் அந்த பாதாம். ஸோ ஆப்ரிகாட்டுக்குள்ளே இருக்கிறது தான் இவங்க உடச்சி எடுத்துகிட்ருக்காங்க. இதை சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ பாதாமில் இந்த ஆப்ரிகாட்டில் உள்ள இருக்கிறதும் எடுக்கலாம் போல். நம்ம வீட்டில் இருக்கிறதுல வந்து பழம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். அது கொஞ்சம் பழுத்தோடனே நல்லா ரெட்டிஷாக வந்தோடனே அது கீழே விழும். அதை அதுக்கப்புறம் காய வச்சு உள்ளே இருக்கிற அந்த கொட்டையை எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை உடச்சி எடுப்போம். இப்போ பாதாம்லேயே 2-3 வெரைட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்கிற ஆம்பே கெஸ்ட் ஹவுஸ்லேயே வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ ப்ரெட் ஆம்லேட்டும் சாயாவும் ஆர்டர் பண்ணோம், அதுவும் வந்துடுச்சு. ஏன்னா நேற்று நைட்டு வந்து நாங்கள் சாப்பிட சொல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று நைட்டு வந்து தால் அப்புறம் வந்து வெஜிடேபிள் கறி ப்ளஸ்ஸு ரொட்டி ஆர்டர் பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் காலையில் இதுக்கு வெளியே போயிட்டு மேகி சாண்ட்விச் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு இங்கேயே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலாம். ஏன்னா இப்போ போகிறதே வந்து 80 கிலோமீட்டர் தான், 80 to 95 தான் மேக்ஸ் கிலோமீட்ரு. அதனால் போகிற வழியில் எதுக்கு நின்றுட்டு இங்கேருந்து போகிற வழியில் அப்படியே வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், இது சாப்பிட்றதுக்குன்னு பிரேக் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தான் இப்படி வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் கீழே போயிட்டு அந்த ஆப்ரிகாட் பழம் இருக்குல்ல, அதை இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டு இல்லைனா வண்டியில் போக சொல்ல கொஞ்சம் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை நான் தனியாக தான் போடுவேன்னு நினைக்கிறேன். இந்த ஆம்பே கெஸ்ட் ஹவுஸ் டூருன்னு சொல்லி தனியாக போட்டுறேன், ஓகேவா? அதே மாதிரி எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பையா கிட்ட பேசிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகே? ஏன்னா ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுறதோட நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி காண்டாக்ட் நம்பர் இருந்ததுன்னா உங்களுக்கு வாங்கிட்டு இங்கே டிஸ்பிளேல எங்கேயா போடுறேன், ஓகே? இந்த இடத்துல பார்த்தீங்களா எவ்வளோ பாதாம் உடச்சி வச்சுருக்காங்க. வாங்க இப்போ அப்படியே இந்த சைட் தோட்டத்தை சுற்றி பார்க்க போகலாம். தோட்டம் ஒரு மரம் ஃபுல்லாக இருக்குது ஆப்ரிகாட். அதை பாருங்கள், இங்கே கீழே பிச்சு வேறு வச்சுருக்காங்க பாருங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு. நல்லா பெரிய ப்ராப்பர்ட்டிங்க, பயங்கர பெருசு. வேறு ஏதாவது ஃப்ரூட் இருக்குமான்னு தேடிட்டு இருக்கேன், வேறு ஃப்ரூட் இல்லை. வாட் இஸ் தட் ஃப்ரூட்? ஆப்பிள். Green apple. கம் லெட்ஸ் கோ அண்ட் செக். அங்கே ஏதோ ஒரு மரம் இருக்குங்க, க்ரீன் ஆப்பிள். இங்கே பாருங்கள் க்ரீன் ஆப்பிள் கூட இருக்குங்க.
Okay. While going, we can have many fruits. That one apricot. பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்பிள் கூட வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இருட்டில் நடந்து வந்தோன்னா கண்டிப்பாக எங்கேயா தண்ணிக்குள்ளே விழுந்துரும். ஏன்னா அங்கங்கே கால்வாய் மாரி தண்ணி ஓடிட்டே தான் இருக்குது. நல்லாயிருக்கு ப்ராப்பர்ட்டி. வந்தீங்கன்னா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு துருத்துக்கு ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் கொஞ்சம் லேட்டாக கிளம்பி பேங்காங் போயிடலாம். அப்படியே நல்லா பெரிய ப்ராப்பர்ட்டிங்க. அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை, சத்தமே இல்லாமல் சுற்றி வர மவுண்டனு. நல்லா கிளைமேட்டும் நல்லா ஒரு 18 டிகிரி இருக்குது மத்தியான டைமில். 16-18 டிகிரி நல்லா இருக்குது. ஆனால் வெயில் அடிக்குது. இது வரைக்கும் எனக்கு வேர்க்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டிக்கு செயின் லூப் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஆயுதத்தை எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ செயின் லூப் அடிச்சுட்டு கொஞ்சம் செயின் லூப் நல்லா அடிக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து துர்த்துக்கு அப் அண்ட் டவுன் ஒரு 200 கிலோமீட்டர் மேக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாளைக்கு மார்னிங் கிளம்பி பேங்காங் லேக் போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பேங்காங் லேக்லேருந்து நம்ம லே அது வரைக்கும் தாங்குகிற அளவுக்கு செயின் லூப்பை அடிச்சு விட்ற வேண்டி தான். ஓகேவா? இப்போ வாங்க செயின் லூப் அடிக்கலாம், அடிச்சுட்டு போய் கிளம்பலாம். பாருங்கள் எவ்வளோ அசால்ட்டாக அடிக்கிறாரு பாருங்க இல்லையா செயின் லூப்பு. நம்ம வண்டிக்கு நம்ம ராடை போட்டு நிற்பாட்டியாச்சு. இப்போ அடிக்கலாம், செயின் லூப் அடிச்சுட்டு கிளம்பலாம். ஓகே டன். ஓகேங்க, செயின் லூப் அடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் அவ்வளோ தூரம் போகணுங்க. ரூம் அது இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் எனக்கு வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். இப்போ டைம் வந்து 10:45 ஆகுது. கரெக்டாக வந்து ஒரு 11:30க்கு இங்கேருந்து கிளம்பிட போகிறோம். ஏன்னா டெஸ்டினேஷன் வந்து மேக்ஸே 100 கிலோமீட்டர் தான். ஓகே, இப்போ கிளம்பலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரூமில் வந்து ஒரு சின்ன பையனும் ஒரு ஆளும் இருக்காங்கங்க. அந்த சின்ன பையன் மாங்குன்னு ஏறுறாங்க படிக்கட்டு. சல்லுன்னு இறங்குறான். நமக்கு தான் கொஞ்சம் நேரத்தில் வந்து நாக்கு தள்ளிடுது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அந்த ஆக்சிமீட்டர் இருக்குல்ல, அதை வச்சுட்டு அந்த பையனோட ஆக்சிஜன் லெவல் எவ்வளோன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்ல. நம்மளால் 2 வாட்டி ஏறி இறங்குறதுக்கே வந்து பயங்கரமாக மூச்சு வாங்கிடுது. அதனால் வந்துட்டு அந்த பையன்கிட்ட கண்டிப்பாக வந்து ஆக்சிமீட்டரில் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிமீட்டர் எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ நம்ம அந்த பையன்கிட்ட கையில் மாட்டிட்டு அவனுக்கு ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நமக்கு ஒரு வாட்டி மாடி இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி இறங்கினாலே மூச்சு பயங்கரமாக வாங்குது, சுத்தமாக ஃபிட்னஸ் இல்லை. ஆனால் இவங்க வந்து அசால்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள போயிட்டு என்னென்று பார்ப்போம். இப்போ ஐ வாண்ட் டு செக் யுவர் ஆக்சிஜன் லெவல் பிகாஸ் ஐ எம் கோயிங் ஒன் டைம் அப்ஸ்டேர்ஸ், ஐ எம் கெட்டிங் like that. Show your one finger. Okay, what is your oxygen level? Normal. 91. You are 92. Yeah, I am getting 92, but I am more getting wheezing. Why? 91. 91 oxygen. Pulse is good, normal 72. Super bhaiya. 93. Bhaiya, tell me the room price. Room price. 800. 800. Yes. Is there any negotiable? If somebody coming means watching this video. Yeah. Bhaiya, any price negotiable? Any last price? Last price. Last 800 fixed price. fixed price. Okay. For 1 day. 2 nights. 1 night. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரோக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணால் 91, அப்புறம் 93ல் வந்து கரெக்டாக இருந்துச்சு. பல்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 72 கரெக்டாக இருக்குது. நமக்கு தான் முடியல, போனோடனே போய் ஜிம் ஜாயின் பண்ணுற வேண்டி தான். அதே மாதிரி ரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800. ஆன்லைனில் மட்டும் தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க, டேரெக்டாக கூட நீங்கள் வரலாம். முடிஞ்சால் நான் இவங்ககிட்ட கான்டாக்ட் நம்பர் வாங்கி கீழே போடுறேன் இந்த லொக்கேஷனோட. நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பையாவும் இருப்பார். அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு ஆம்பே கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர்றதா இருந்தீங்கன்னா நல்ல லொக்கேஷனு, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எக்காரணத்துக்கு கொண்டு ஆன்லைனில் புக் பண்ணாதீங்க, நாங்கள் அந்த தப்பு தான் பண்ணோம். ஓகே,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. see you in another video soon. Bye take care my dear lovely friends. Bye. அதே மாதிரி அவங்களோட கிச்சன் இதுதான். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாமே கூட கிடைக்கும் இங்கே. ஓகே, மலேசியன் ஃப்ளாக் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். और नाले से पानी आ रहा है, वही इस तरफ मैदान पाकिस्तान का है. பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் பாகிஸ்தானு, இந்த இது வந்து இந்தியா.